அண்மை செய்தி. செல்வ பெருந்தகை மீது சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. அதேபோல் தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டன. இந்த திட்டங்களை செயல்படுத்தியதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடைபெற்றதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமை செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அதாவது, தமிழ்நாட்டின் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மீது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அதிரடி குற்றச்சாட்டை ஒன்றை வைத்திருக்கிறார். அதில் தூய்மை பணியாளர்களை அந்த திட்டத்தின் கீழும் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். உங்கள் தகவல்கள் என்ன? என்ன நடந்தது? என்ன மாதிரியான குற்றச்சாட்டு அது உண்மையா? என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? தெளிவாக உங்கள் தகவல்களை தரலாம். காத்திருக்கிறோம் சிவா. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்று ஊர்திகள், உபகரணங்கள் வழங்கக்கூடிய மத்திய அரசுடைய நமஸ்தே திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை செயல்படுத்தியதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் இந்த திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய பணிகள் சட்டவிரோதமாக தலித் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் சபை என்ற தனியார் அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க ஒதுக்கப்பட்ட பெருந்தொகை உண்மையான பயனாளிகளுக்கு சென்று சேரவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக தூய்மை பணியாளர்கள் உடையில வந்த சமூக விரோதிகள் தன்னுடைய வீட்டில் கழிவுநீரை கொட்டி வன்முறையில் ஈடுபட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முறைகேடு தொடர்பாக புகார் அளிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் சவுக்கு சங்கர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனு விடுமுறை கால அமர்வில் நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரைவான தெளிவான ஆய்வறிக்கைக்கு நன்றி சிவா.